நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ருதிட்ட கேட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு மெயில் கூட பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். யா ஐல் செக் இட். தேங்க்யூ. யூ கேன் கோ நவ். இல்லை, இன்னொரு விஷயம் உன்கிட்ட பேசணும். என்னது? சீக்கிரமா சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு. இல்லை, அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. ரொம்ப சாரி. ஏதோ கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டேன். எதை பத்தி பேசுறீங்க? அன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னல, அதான். கோவம்னா என்ன வேணா பேசுவியா? என்ன கேட்ட? டிவோர்ஸ்? பசங்களுக்குலாம் அவ்வளோ ஈஸியா போச்சுல டிவோர்ஸ் கேட்கறது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு மேரேஜ்ல இருந்து ஈஸியா மூவ் ஆன் ஆகி இன்னொரு மேரேஜ்ல வாழ முடியுமோ என்னமோ. ஆனா இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு தே காண்ட் அண்ட் நாட் ஏபிள் டு மூவ் ஆன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஆம்பளைங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது, இன்க்ளூடிங் தைய ஃபாதர். வாழ்க்கை மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஹோப்பும் போயிடும். வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம. இல்ல, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா, என் மேல ஏதாச்சும் கோவம்னா வந்து பேசு, நம்ம பேசுவோம். யார் மேல தப்பு இருக்கோ திருத்திக்குவோம். ஈகோ இல்லாம சாரி சொல்லிக்குவோம். அதை விட்டுட்டு டிவோர்ஸ்னா? என்னால ஆபீஸ் டைம்ல உன்ன ஒரு எம்ப்ளாயா மட்டும் தாண்டா பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள வந்தா பார்ஷியாலிட்டின்னு நம்ம 2 பேரும் மேலேயும் பிளாக் மார்க் விழுகும். அதனாலதான் நான் எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நடந்துக்கிறேன். ஐ எம் சாரி, அதனால மாத்திக்க முடியாது. சாரிலாம் வேணாம். என் மேலதான் எல்லா தப்பும். நான் தான் கோவத்தில் எதையும் யோசிக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என்னை விட லோ பொசிஷன்ல வேலை பார்க்கறேன்னு உனக்கு ஈகோவா வினய்? ஏய், அது ஈகோன்னு சொல்லிட முடியாது. பட் ஈகோன்னு கூட சொல்லலாம், இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஏன் வினய், பொண்ணுங்க எப்பவுமே பசங்களுக்கு கீழே தான் இருக்கணுமா? அது அப்படி இல்லை. நான் இவ்வளோ தப்பான மைண்ட் செட்டில் இருந்தேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதை யோசித்து பார்த்தாலே எனக்கே கேவலமாக இருக்கு. பட் அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். சாரி அர்ச்சிதா. நான் இங்க என்னதான் பேசினாலும் வீட்டுக்கு வந்தா உன்னோட வைஃப் தானே. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.